ණයවීමේ භයානක ප්‍රතිපාක 10ක්. කඩනින් 10 භයංකර විලවිලයි. හැබැයි තාම මම ණයෙන් කොහමද එළියට එන්නේ කියලා කිව්වේ නැහැ. ஆனால் இன்னும் இந்த கடனிலே இருந்து எப்படி வெளிவருவது என்று சொல்லவில்லை. ඒක පස්වෙනි සතියේ මම කතා කරනවා. அது 5வது வாரத்திலே நான் ඒක பேசுவேன். තා වැදගත් පාඩමක්. இது மிக முக்கியமான ஒரு பாடம். අපි ණයක් ගන්න වෙලාවේ මුදල් විතරක් නෙවෙයි ගන්නෙ. நாம் ஒரு கடனை எடுக்கும் பொழுது பணத்தை அல்ல நாம் எடுப்பது. ණය අපේ ජීවිත සොරකම් කරනවා. கடனானது நம்முடைய வாழ்க்கையை திருடுகிறது. ණය අපිට මුදල් දුන්නේ கடன் நமக்கு பணத்தை கொடுக்கவில்லை. මුදල් දුන්නට பணத்தை கொடுத்தாலும் අපේ ජීවිතේ සොරකම් කරනවා. நம்முடைய வாழ்க்கையை களவாடுகிறது. උපදේශ 22 වෙනි පරිච්ඡය நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 8 වෙනි වචනේ මෙහෙම සඳහන් කරලා තියෙනවා. 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. වස්තුකාරයා දිලුඳුන් කෙරෙහි ආණ්ඩු කරන්නේය ණය ගන්නා ණය දෙන්නාට මේ කරුවෙක්ය. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. වස්තුකාරයා දිලුඳුන් කෙරෙහි ආණ්ඩු කරන්නේය. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். පෝසත් මනුෂ්‍යයා දුප්පතව ආණ්ඩු කරනවා. பணக்கார மனுஷன் ஏழையை ஆளுகிறான். මෙයාට එන්න இங்கே வா, මෙයාට යන්න அங்க போ. වැඩකාරයෙක්ට තබනවා. ஒரு வேலைக்காரனை போல வைக்கிறான். අපි මොනවද කියන්නේ? நாம் என்ன சொல்லுகிறோம்? මේ පෝසතව බලන්නකෝ. இந்த பணக்காரனை பாருங்களேன், අපිව පාලනය කරනවා. எங்களை ஆளுகிறான், අපිට වැඩ ගන්නවා. எங்களிடத்துல நம்ம வேலை எடுக்கிறான், එයාට යන්න කියනවා. அங்க போக சொல்றான், මෙයාට වැඩ කරනවා. இங்க போக சொல்றான். අපි දුප්පත් නිසා நாங்க ஏழை நிமித்தம் එයා අපිව පාලනය කරනවා. அவர் எங்களை ஆளுகிறார். ඒක වැරදි. அது தப்பு. එයා පාලනය කරනවද? அவன் ஆளுகிறானா? පෝසත මෙහෙම කරනවද? பணக்காரன் இப்படி செய்கிறானா? එයා මෙහෙම කරනවා කියන්න එපා. அவன் இப்படி செய்கிறான் என்று ඔබ சொல்லாதீர்கள். පෝසතා වෙන්න. நீங்கள் பணக்காரனாகுங்கள். ඔබ පෝසතා වෙන්න. நீங்கள் பணக்காரனாகுங்கள். තේරෙනවනේ? புரிகிறது ඔබ தானே? දුප්පත් ලෙස හිටියත් நீங்கள் ஏழையா ඔබ இருந்தால் වැඩකාරයෙක් වෙයි කියලා. நீங்கள் வேலைக்காரனாவீர்கள் ඒ என்று. නිසා ඒක එපා කරන්න. எனவே அதை வெறுத்து விடுங்கள். දුප්පත්කම එපා කරන්න. ஏழ்மையை வெறுங்கள். දිලිඳුකම එපா කරන්න. வறுமையை வெறுத்து விடுங்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ අපොල්සා දුප්පතෙකුනේ අපිව පෝසත් කරන්න. கிறிஸ்து எங்களுக்காக தரித்திரரானதே எங்களை ඒ பணக்காரராக. නිසා දුප්පත්කම මම කැමති නැහැ. எனவே ஏழ்மையை எனக்கு விருப்பமில்லை. ඒ නිසා ඔබ දිලිඳුකම එපා කරන්න අවශ්‍යයි. எனவே நீங்கள் வறுமையை வெறுக்க வேண்டும். පෝසත් ජීවිත ஒரு பணக்கார வாழ்க்கை, හැබැයි පෝසත් වුණාට සරල ජීවිතයක්. பணக்காரனா இருந்தாலும் ஒரு மென்மையான ஒரு வாழ்க்கை. ඔබ පෝසත් නමුත් රිච් නමුත් සිම්පල් ලයිෆ් එකක් ජීවත් වෙන්න. நீங்கள் பணக்காரரா இருந்தாலும் ரிச்சா இருந்தாலும் ஒரு Right. சாதாரண வாழ்க்கை මේ வாழ்க்கை. වචනේ இந்த வார்த்தையில දෙවෙනි කොටස ණය ගන්නා ණය දෙන්නාට වාල්ලෙක් වෙයි. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. එයා කෝල් ගත්තම කතා කරන්න ඕනේ. அவர் கால் எடுத்ததும் பேச வேணும். ණය දීපෙකනා මේ වයි කාර් එක දවස් දෙකක් දෙන්න කිව්වත් கடன் கொடுத்தவர் உங்கள் காரை ஒரு 2 நாட்கள் මට தாங்க, ගමනක් යන්න තියෙනවා කියලා எனக்கு ஒரு பயணம் போக இருக்கிறது என்றால் බෑ කියන්න බෑ. ஏல சொல்ல முடியாது. අපි අදිස්සියෙන් ගමනක් යන්න ඉන්නවා. நாங்கள் அவசரமாய் ஒரு பயணம் போக வேண்டி இருக்கிறது. එයාව අපි කේන්ති ගස්සන්න බෑ. அவரை நமக்கு கோபப்படுத்த முடியாது. ඒ නිසා අපි වාල්ලෙක් වෙනවා. எனவே நாம் அடிமையாகிறோம். එයා කියන අවශ්‍ය මෙතෙන්ට එන්න කියලා. அவர் சொல்கிறார் மாலை இங்கே வா என்று. ඒ නිසා ඔබ ණය ගත්තත් අනිවාර්යෙන් වාල්ලෙක් වෙනවමයි. நீங்கள் கடன் எடுத்தால் நிச்சயம் நீங்கள் அடிமைதான். මුදල් කියන්නේ ණය කියන්නේ ගණනක් නොවේ. கடன் என்பது ஒரு கணக்கல்ல, எண்ணிக்கை அல்ல, ඒක බරක්. அது ஒரு பாரம். ණය කියන්නේ කොලේ ලියලා තියෙන දෙයක් නැත්නම් අපේ නෝට් පෑඩ් එකේ දාලා තියෙන අංක නොවේ. ඒක උඟාක් පවුල් වල කඳුල. கடன் என்பது நாங்கள் எழுதப்பட்ட ஒரு தாளிலே எண்ணிக்கை அல்ல, அநேக குடும்பங்களிலே அதுதான் கண்ணீர். මට මෙච්චර ණයක් තියනවා කියන එකයි ගාණක් නොවේ. ඒක බරක්. ඒක පවුලේ කඳුලක්. எனக்கு இவ்வளவு கடன் எடுக்கிறது என்பது ஒரு கடன் அல்ல, அது கண்ணீரும் குடும்பத்தின் பாரமுமா இருக்கிறது. යක්ෂයා මනුෂ්‍යයා විනාශ කරන්න විවිධ ආයුධවල් පාවිච්චි කරනවා. பிசாசானவன் மனிதனை அழிக்கும்படியாக இல்லாமலாக்க பல ஆயுதங்களை பயன்படுத்துகிறான். ඒක ඉතා භයංකර ආයුධය. அதிலே மிக பயங்கரமான ஆயுதம் என்றால் තමයි ණය. அதுதான் கடன். අපි කියමු நாம் சொல்வோம் කෙනෙක්ට පිළිකාව තියෙනවා. ஒருவருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று, කෙනෙක්ට ණය තියෙනවා. ஒருவருக்கு
கடன் இருக்கிறது. පිළිකාවේ මැරෙන තත්ත්වෙ ඉන්නවා. புற்றுநோயிலே மறிக்கும் தருவாய் வரை இருக்கிறான். එයා මොනවද කියන්නේ? அவன் என்ன சொல்லுவான்? මම පිළිකාවේ මැරුණත් ඒ කමක් නැහැ. நான் புற்றுநோயிலே மறித்தாலும் பரவாயில்லை, මම ස්වර්ගෙ ගිහිල්ලා හොඳ තැන ඉන්නවා. நான் பரலோகம் போய் நல்ல இடத்தில் இருப்பேன். පිළිකාවේ ඉන්න මනුෂ්‍යයා කියනවා. புற்றுநோயில் இருக்கிற மனுஷன் சொல்லுது. ඒ මිලියන් ගණන් කෝටි ගණන් ණය තියෙන මනුෂ්‍යයා ஆனால் மில்லியன் கணக்கு கோடி கணக்கு இருக்கிற கடன்ல இருக்கிறவன் මැරෙන්න බයයි. மறிக்க பயம். ඇයි? ஏன்? මගේ ළමයිට මොනවා වේද? என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? මගේ දරුවන්ට මොනවා වේද? என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? මගේ දරුවන් මොනවා තත්ත්වෙට වැටෙයිද? என் பிள்ளைகள் எந்த நிலைக்கு විශාල விழுவார்கள்? බයකින් ඔහු ජීවත් වෙන්නේ. மிகப்பெரிய பயத்தோடு தான் ඒ வாழ்கிறான். නිසා ලෙඩට වඩා ඉතා භයංකර ණය. எனவே நோயை காட்டிலும் மிக பயங்கரமானது கடன். හැම ප්‍රශ්නට වඩා භයංකරයි. எல்லா பிரச்சனை காட்டிலும் மிக பயங்கரம். පවුලේ සමාදානයක් නැහැ. குடும்பத்திலே சமாதானம் இல்லை, භාර්යා පුරුෂයා වෙන් වෙන තත්ත්වයක්. கணவன் மனைவி பிரிகிற நிலை, ඒක එච්චර ලොකු ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ. அது அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காது ණය ඉදිරියේ. கடனுக்கு முன்பு. ඇයි? ஏன்? භාර්යා කැමති නැහැ. மனைவி விருப்பமில்லை, පුරුෂයා කැමති නැහැ. கணவன் விருப்பமில்லை, හරි කියලා අපි තනියෙන් ඉන්නවා. சரி என்று தனியா இருப்பான். හැබැයි ණය ගත්තම ஆனால் கடன் எடுத்தது මේ ප්‍රශ්න කමක් නැහැ කියලා ඉන්න බෑ. இந்த பிரச்சனை பரவாயில்லை என்று இருக்க முடியாது, අපි ඉන්න දෙන්නේ නැහැ. நம்மை இருக்க விடாது, ඒක ජීවත් වෙන්න තබන්නේ. அது வாழ வைக்காது. ලෝකේ තියෙන ලොකුම ප්‍රශ්න ඒක ණය තමයි. உலகத்திலே இருக்கிற பெரிய பிரச்சனை என்றால் அது கடன் தான். අනිත් හැම ප්‍රශ්නම மத்த எல்லா பிரச்சனையும் මගේ ප්‍රශ්න. என் பிரச்சனை. හැබැයි ණය කියන එක ஆனால் கடன் என்பது තවත් කෙනෙක් සමග තියෙන ප්‍රශ්නයක්. இன்னும் ஒருவரோடு இருக்கிற பிரச்சனை, තව සමග ඉන්න ප්‍රශ්නයක්. இன்னும் ஒருவரோடு இருக்கிற பிரச்சனை. බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ණය ගත්ත මනුෂ්‍යයා ණය දුන්න මනුෂ්‍යට වාල්ලෙක්. கடன் எடுத்த கடன் வாங்கின மனிதன் கடன் கொடுத்த மனுஷனுக்கு அடிமை. එනිසා ඔබ වාල්ලෙක් වෙන්නවා. எனவே நீங்கள் அடிமையாக போகிறீர்கள். දෙවියන් වහන්සේ අපව වාල්කමෙන් නිදහස් කළා. தேவன் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். නැවත වාල්කමට යන්න නරකයි. நாங்கள் திரும்ப අද අපි அடிமைத்தனத்துக்கு ලොකු போகக்கூடாது. දැඩි තීරණයක් ගමු. இன்று நாங்கள் ஒரு கடினமான ஒரு தீர்மானத்தை எடுப்போம். මේවා කතා කරන්නේ බයිබලයෙන් විතරක් නෙවෙයි. இதை நான் பேசுவது வேதத்திலே இருந்து මගේ மாத்திரமல்ல, අත්දැකීම සහ බයිබලය. என்னுடைய அனுபவத்தோடு கூட வேதாகமத்தில் එන இருந்து. අනුභවමුම් බයිබලම. මගේ අත්දැකීම සහ බයිබලය. என் அனுபவமும் பைபிளும். ඒක තමයි. එනිසා අද කතා කරනවා මම අපේ ජීවිතේ ණය වීමේ භයානක ප්‍රතිපාකදායක්. அதனாலே இன்று நான் பேசுவேன் கடனினாலே 10 பயங்கர விளைவுகள். ඔබට අද බයක් ඇති වෙන්න ඕනේ. இன்று உங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட வேண்டும். ඒ බය හොඳට. அந்த பயமானது நல்லதுக்கு. අද බය හොඳට. இன்று பயம் நல்லதுக்கு. දැන් මම කියව මට කෝටි 8ක් ණයක් තියෙනවා කියලා. இப்பொழுது எனக்கு 8 கோடி இருக்கிற கடன் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். මට අද රාත්‍රී මරණවත් இன்று இரவு எனக்கு மரணம் வந்தால் මගේ ළමයිගේ තත්ත්වය என் பிள்ளைகளுடைய நிலை මොනවද වෙන්නේ? என்ன நடக்கும்? මම ණය තියාගෙන සතුටින් ඉන්න පුළුවන්ද? நான் கடனை வைத்துக்கொண்டு சந்தோஷமா இருக்க முடியுமோ? පළවෙනි එක முதலாவது, ණය ගත්තම கடன் எடுத்ததும் ණය මනුෂ්‍යගේ නිදාස උදුර ගන්නවා. கடன் மனிதனுடைய சுதந்திரத்தை பறித்துக் கொள்ளுகிறது. නිදාස උදුර ගන්නවා. சுதந்திரத்தை பறித்துக் கொள்ளுகிறது. හිතෝපදේශ 22 අතේ සඳහන් කරලා තියෙනවා. நீதிமொழிகள் 22:7 சொல்லுகிறது, වස්තුකාරයා දිලිඳුන් කෙරෙහි ආණ්ඩු කරන්නේය. ණය ගන්නා ණය දෙන්නාට මෙහෙකරුවෙක්ය. ණය ගත්තම கடன் අපි எடுத்து යාට වාල්ලෙක් වෙනවා. கடன் எடுத்ததும் நாம் அவருக்கு அடிமையாகிறோம். අපේ නිදාස නැති වෙනවා. நம்முடைய சுதந்திரம் இல்லாமல் போகிறது. ණය ගන්න දවසේ සල්ලි අපේ අතට එනවා. නමුත් අපේ නිදාස අපින් යනවා. கடன் எடுக்கிற நாளிலே பணமானது நம் கைக்கு வருகிறது, ஆனால் சுதந்திரமோ நம் கையை விட்டு போகிறது. එයා කෝල් කරවම அவர் கால் பண்ணினதும் අපි ආන්සර් කරන්න ඕනේ. நாங்கள் ஆன்சர் பண்ண வேண்டும். දෙවෙනි පාර කෝල් කරලා අපි ආන්සර් කරව නැත්නම් இரண்டாவது முறையும் கால் பண்ணி ஆன்சர் பண்ணாவிட்டால் ඒක ප්‍රශ්නයක් වෙනවා. அது பிரச்சனையாகும். ඒක බැංකුවේ ලොකු නායක වුණත් අරේ ஒரு பேங்க்ல பெரிய கடனா இருந்தாலும் අවල් දවසේ මම දාන්න ඕනේ. அந்த சரியான நேரத்தில் நான் අවල් போடணும். දවසේ දාන්න ඕනේ. சரியான நாளிலே போட வேண்டும். හැමදාම ஒவ்வொரு நாளும் ඒක වදයක් කරනවා. அது ஒரு தொந்தரவாக இருக்கும். අපේ නිදාස නැති වෙනවා. நம் சுதந்திரம் இழக்கப்படுகிறது. කොයි මොහොතේ මට ෆෝන් එකක් කීද? எந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருமோ? කවදා ගියා මුත් සල්ලි ඉල්ලයිද? எப்பொழுது எனக்கு பணம் கேட்பாரோ? බැංකුව මට රිමයින්ඩර් එකක් මතක් කිරීමක් එවයින්ද? பேங்க் எனக்கு ஒரு ஞாபகப்படுத்தலை அனுப்புமோ? සල්ලි ගත්තනේ කියලා හිතන මොහොතේ පණම්- ඇත්තට අපේ නිදාස නැති වෙනවා. பணம் எடுத்தேன்தானே என்று நினைக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய சுதந்திரம் இல்லாமல் போகிறது. අපේ නිදාස නැති වෙනවා.
நம்முடைய சுதந்திரம் இல்லாமல் போகும். තුගාදෙන ණයගා නිදහස නැතු වෙනවා. இன்று அநேகர் கடன் எடுத்து சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள். සමහර ගෙදරින් එළියට එන්නේ නැහැ. ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார்கள். ඔවුන් පාර යන වෙලාව වටේට තමයි යන්නේ. அவர்கள் போகும் பொழுது சுற்றி தான் போவார்கள் வீட்டுக்கு. නිදහසක් නැහැ. விடுதலை இல்லை. නිදා ගන්න අමාරු. நித்திரை கொள்ள கஷ்டம். නිදහස නැති වෙනවා. சுதந்திரம் இல்லாமல் போகிறது. දෙවෙනි එක இரண்டாவது காரியம், මානසික ආතතියක් ඇති වෙනවා. மன அழுத்தம் ඒ ஏற்படுகிறது. කියන්නේ මනසේ නිදහස සොරකම් වෙනවා. அதாவது மனதிலே இருக்கிற அமைதி களவாடப்படுகிறது. හොඳට නිදාගන්න නිදහස ඉන්න පුළුවන්. ඒ නිදහස නැති වෙනවා. நன்றாக நித்திரை கொண்டு நிம்மதியா இருக்கலாம், ஆனா அந்த மன அமைதிக்கான நிம்மதி இல்லாமல் போகிறது. පිලිපි 4 பிலிப்பியர் 4 අයසා 8 6 7 வசனத்திலே, පිලිපි 4 අයසා 8 பிலிப்பியர் 4 6 7 வசனம், ඔබ සැම කිසිවක් ගැන කනගාටු නොසිතා நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ණයගත්තම கடன் எடுத்ததும் මේ වචනේ ඉෂ්ට කරන්න බෑ. இந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாது. හොඳ නැද්ද? ஆமாவா இல்லையா? මේ වචනේ ඉෂ්ට කරන්න බෑ. இந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாது. මේක ඔප්ෂන් එකක් නැත්තම් තෝර ගැනීමක් නෙවෙයි. இது ஒரு தேர்ந்தெடுக்கப்படுகிற காரியம் அல்ல. කිසි දෙයකට කනගාටු වෙන්න එපා. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. ඒ වචනේ කියන එපා කියලා. அந்த வார்த்தை சொல்லுகிறது வேண்டாம். අපි ඒකට කීකර වෙන්න ඕනේ. அப்படி என்றால் அதற்கு நாம் கீழ்ப்படிய අපි வேண்டும். කීකරුන් නැත්තම් நாம் கீழ்ப்படியாவிட்டால் අපි බයිබල්ට විරුද්ධ වෙනවා. நாங்கள் பைபிளை எதிர்க்கிறோம். බයිබලක එදිරයි. பைபிளுக்கு எதிராக இருக்கிறோம். අපිට කීකරන්න බෑ. எங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன்? ඒක සිතනවා. அதை நினைக்கிறோம். අපි සිතනවා. நாம் நினைக்கிறோம், කනගාටු වෙනවා. கவலைப்படுகிறோம். අපි කනගාටු නොසිතා සියල්ලදී ස්තුති දීම සමග යාක්ෂණාවෙන්ද කන්නලවලින්ද ඔබ සැමගේ ඉල්ලීම් දෙවියන් වහන්සේද දන්වන්න. தெரிய கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். අපේ යාක්ෂාවේ අපේ පෞල් ප්‍රශ්න කියන්න පුළුවන්. நம்முடைய ஜெபத்திலே நம் குடும்ப பிரச்சனையை சொல்லலாம். අපේ යාක්ෂාව අපි ලෙඩගෙන කියන්න පුළුවන්. நம் ஜெபத்திலே நம் வியாதியை சொல்லலாம். හැබැයි ණය ගැන කියන්න ගියාම ஆனால் கடனை குறித்து சொல்ல போனால் අපි ණය කියලා මතක් වුණාම අපිට කනගාටු වෙනවා. நமக்கு கடன் என்று ஞாபகம் வந்ததுமே நமக்கு கவலை வந்துவிடுகிறது. යාක්ෂාකරන්නේ සතුටෙන් දෙන්න බෑ. அந்த ஜெபத்தை சந்தோஷமாய் கொடுக்க முடியாது, කරන්න බෑ. துதிக்க முடியாது. අයියෝ ස්වාමිනේ යා කතා කරයි. ஐயோ, යා කෝල් කරයි. ஐயோ ஆண்டவரே, அவர் பேசுவார், கால் අන්තිම பண்ணுவார். වචනය 7 வசனத்திலே, ඒ විට කිසි නුවණකින් දැනගත නොහැකි වූ දෙවියන් වහන්සේගේ සමාදානය ක්‍රිස්තුස් යේසුස් තුළ ඔබ සැමගේ සිතිවිලිද ආරක්ෂා කරනවා. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ඒ විට කිසි නුවණින් දැනගත නොහැකි වූ දෙවියන් වහන්සේගේ සමාදානය அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ඔබගේ සිතේ පිරෙයි. உங்கள் இருதயத்திலே நிரம்பும். කොයි මොහොතේ எப்பொழுது? කිසි දේ ගැන කනගාටු වෙන්නේ නැත්තම්. எந்த காரியத்தை குறித்தும் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருந்தால் අපිට මේ වෙන්න පුළුවන්ද நமக்கு நமக்கு அப்படி இருக்க முடியுமா? බෑ. முடியாது. එතකොට அப்பொழுது දේව සමාදාන ලැබෙන්නේ නැහැ. தேவ சமாதானம் கிடைக்காது. දේව සමාදාන ලැබෙන්නේ නැතු හේතුව தேவ சமாதானம் கிடைக்காத காரணம் අපි කනගාටු වෙන්නේ නැතු ඉන්න ඕනේ. நாங்கள் கவலைப்படாமல் இருக்க ණය வேண்டும். ගත්තම கடன் எடுத்ததும் හරි දිනේට දෙන්න අවශ්‍යයි. சரியான டேட்டுக்கு கொடுக்கணும். එහෙම නැත්තම් ප්‍රශ්නයක් වෙයි. அப்படி இல்லாவிட்டால் பிரச்சனையாகும். නම බැංකුවේ ග්‍රිප් එකට යයි. பேரானது பேங்க்ல ட்ரிப்ல போகும், ප්‍රශ්නයක් ඇති වෙයි. ஒரு பிரச்சனை உண்டாகும். ඒ නිසා කනගාටු වෙනවා. எனவே கவலைப்படுகிறோம். හැබැයි කනගාටු වෙන්නේ නැති අයට තමයි ஆனாலும் கவலைப்படாதவர்களுக்கு මේ தான் අත්වෙනි වචනය. இந்த 7 வசனம். ඒ විට அப்பொழுது ඒ විට அப்பொழுது කිසි නුවණින් දැනගත නොහැකි දේව සමාදානය ඔබ ආරක්ෂා කරයි. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். දේව සමාදානය මට එන්න ඕන නම් தேவ சமாதானம் எனக்கு வர வேண்டும் என்றால் මම කනගාටු වෙන්නේ නැති වෙන්න ඕනේ. நான் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். කනගාටු නැති ඉන්න ඕන නම් கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் අපේ ණය නැතුව ඉන්න අවශ්‍යයි. நான் கடன் இல்லாமல் இருக்க ඒ வேண்டும். නිසා දේව සමාදාන නැති වෙනවා. எனவே தேவ சமாதானம் இழக்கப்படுகிறது. දෙවියන් මාස දේව සමාදාන දෙන්න කැමති. தேவன் தேவ சமாதானத்தை கொடுக்க விருப்பம். නමුත් ණය ஆனால் கடனோ
අපට දුක දෙනවා. எங்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறது, අපේ නිින්ද නැති කරනවා. எங்கள் தூக்கத்தை கெடுக்கிறது, අපේ ආක්ෂාව නැති කරනවා. எங்கள் ஜெபத்தை இல்லாமலாக்குறது, මනසේ බය ඇති කරනවා. மனதிலே ஒருவித பயத்தை දෙවියන් உண்டாக்குகிறது. මාස සමාදාන දෙන්න හිතනවා. தேவன் சமாதானத்தை கொடுக்க හැබැයි நினைக்கிறார். ණයවම ஆனா கடன் வந்ததும் දුක දෙනවා ණය. கடன் துக்கத்தை கொடுக்கிறது, ණය නිින්ද නැති කරනවා. கடன் நித்திரையை கெடுக்கிறது. ණය තියනට ආක්ෂා කරන්න බෑ. கடன் உள்ளவனுக்கு ஜெபிக்க முடியாது. ණය තියනට බලවන්ත ලෙස සේවය කරන්නත් අමාරු. கடன் உள்ளவனுக்கு பயங்கரமாய் ஊழியம் ඕන செய்வது கஷ்டம். ප්‍රශ්න තියෙන්න පුළුවන්. அவனுக்கு பிரச்சனை இருக்கலாம், ඕන ප්‍රශ්න எந்த பிரச்சனையும் இருக்கலாம். නමුත් ණය ආවම ஆனால் கடன் வந்ததும் පවර එක නිකම්ම අඩු වෙනවා. பவர் சும்மாவே குறையும். කවදාද අන්තිමට ඔබ හොඳටම පෙරලා සතුටෙන් නිදාගත්ත දවස? எப்பொழுது கடைசியாக அங்குமாய் கட்டிலே பிறண்டு சந்தோஷமாய் நித்திரை கொண்ட நாள்? ඔබ ගත්ත ණය එක්කෙනෙක් කිල්ලවනවද නැද්ද? ඒක නොවේ ප්‍රශ්න. நீங்கள் எடுத்த கடனை கொடுத்தவர் கேட்கிறாரோ இல்லையோ, එයා අමතකුණාද නැද්ද? அவர் மறந்து விட்டாரோ பிரச்சனை அல்ல, ඔබ දෙන්න. நீங்கள் கொடுங்கள். ඒ දුෂ්ටයා කියන තැනේ ඔබ ධර්මිෂ්ඨයෙක් වෙයි. அந்த துன்மார்க்குங்கிற இடத்துல இருந்து நீங்கள் நீதிமானாவை. ධර්මිෂ්ඨයා நீதிமான் තාර වෘක්ෂයක් මෙන් ඌ වැඩෙන්නේය. அவன் பனையைப் போல செழித்து வளருவான். ඒ විදිහට තමයි ඔබගේ ලයිෆ් එක ස්ටාර්ට් වෙන්නේ උසස් වෙන්න. அந்த நேரத்தில் தான் உங்கள் வாழ்க்கையே ஆரம்பமாகும் உயர்வுக்கு. මොනවාගේ දෙයක් විකුණලා එක දීලාද? ஏதாவது ஒன்றை வித்தாவது அந்த கடனை தீர்த்திருங்க. ඔබ හිතන්න පුළුවන් நீங்க நினைக்கலாம், මම යාට සල්ලි දුන්නේ නැහැ. நான் அவருக்கு பணம் கொடுக்கல. ඔව් දුන්නා දැන්. ஆமா கொடுக்கல. වා මේම මැරයි. நீ இப்படியே சாவாய். හැබැයි ඔය දුෂ්ටේ. ஆனால் நீ துன்மார்க்கன், ඔබ දෙන්න අවශ්‍යයි. நீ கொடுக்க வேண்டும். දීලා එකකින් එළියට එන්න. கொடுத்து அதிலிருந்து வெளியே வாருங்கள். හැබැයි මම මේ රාත්‍රී කියන කැමතියි. இந்த இரவு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். දෙවෙනි කාරණාව இரண்டாவது காரியம், ණය මනසේ නිදාස නැති කරයි. கடனானது மனதின் அமைதியை இல்லாமலாக்கும். තුන மூன்றாவது, පවුලේ සම්බන්ධ කැඩියයි. குடும்ப உறவுகளை உடைத்துவிடும். අද උගාක් පවුල් වල සම්ඩු. இன்று அநேக குடும்பங்களிலே சண்டை. ඒතුව මේ සල්ලි තමයි. காரணம் இந்த பணம் தான். කවුද අඩ කිව්වේ ණය ගන්න කියලා? யார் சொன்னது உங்களுக்கு கடன் எடுக்க ණය சொல்லி? ආවා මොනවද කළේ? கடன் எடுத்து நீ என்ன செய்தாய்? ඇයි අවශ්‍ය නැතුව ණය ගත්තේ? ஏன் தேவையில்லாமல் கடன் எடுத்தீர்கள்? අද පවුල් ජීවිතේ සමාද නැති වෙනවා. இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஐக்கிய உறவு இல்லாமல் இருக்கிறது. ණය ගත්තම கடன் எடுத்தது පුලි දීගෙන ඉන්න නිසා வட்டியை கொடுத்து கொண்டு இருக்கிறபடினா, දරුවන් යමක් කිල්ලුවම ஒரு பிள்ளை ஏதாவது கேட்டால் අපිට දෙන්න බෑ. நமக்கு கொடுக்க முடியாது, විදන් කන්න බෑ. செலவழிக்க முடியாது. දරුවන්ගේ අධ්‍යාපනය, பிள்ளைகளுடைய கல்வி, දරුවන්ට අවශ්‍ය දේවල් பிள்ளைகளுக்கு தேவையானவைகள் කරන්න බැරි වෙනවා. செய்ய முடியாமல் போகும். තාත්තා කෙනෙක් කිව්වත් ஒரு தகப்பன் என்றால் දරුවන් ඉන්නවා නම් பிள்ளைகளுக்கு ඒගොල්ලෝ අනාගතයට අවශ්‍ය හැම දෙයක්ම දෙන්න අවශ්‍යයි. அவர்கள் எதிர்காலத்துக்கு என்னென்ன தேவையோ அவைகளை கொடுக்க வேண்டும். මගව නෑ. என்னிடத்துல இல்ல, මම දැන් ඔක්කොම නැති වෙලා இப்ப තියෙන්නේ. எனக்கு எல்லாமே இழக்கப்பட்டிருக்கிறேன், එහෙම කියන්න බෑ. அப்படி சொல்ல முடியாது. ඔබ දරුවෙක්ව වැදුවත් ඔබ දෙන්න අවශ්‍යයි. நீ பிள்ளை பெற்றால் நீ கொடுக்கத்தான் வேண்டும். මේ ණය இந்த கடன் ඔබගේ පෞල් ජීවිත නැති කරලා. உங்க குடும்ப வாழ்க்கையை அழித்துவிடும். හතරවෙනි එක நான்காவது, ණය ඔබගේ සුවය නැති කරයි. கடன் உடல் சுகத்தை கெடுத்துவிடும். ලෙඩක් එයි. ஒரு வியாதி வரும். ඔබගේ ප්‍රෙෂර් එක, உங்களுடைய பிரஷர், ඔබගේ සුගර් එක, உங்கள் சுகர், ඔබගේ කොලෙස්ටරෝල් එක, உங்கள் கொலஸ்ட்ரால், ඔබගේ නාරවල ප්‍රශ්න, உங்கள் நரம்புகளிலே பிரச்சனை, ඔබගේ පපුවේ ප්‍රශ්න, உங்கள் நெஞ்சு பகுதியில் இருக்கும் பிரச்சனைகள், මේ ඔක්කොම හේතුව ණය තමයි. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் හිතෝපදේශ கடன் தான். 10:22 நீதிமொழிகள் 17:22. දෘෂ්ටිමත් සිත හොඳ පුෂ්ටිමත් සිත හොඳ ඖෂධයක්. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். නමුත් බිඳුණු ආත්මය ඇට වියලවයි. වියලවයි. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். අද අපි සතුට නැත්තම්, இன்று நமக்கு சந்தோஷம் இல்லாவிட்டால், ප්‍රීතිය නැත්තම් மகிழ்ச்சி இல்லாவிட்டால் බේද නැහැ. மருந்து இல்லை. බේද නැත්තම් மருந்து இல்லாவிட்டால் අපේ ඇඟ ලෙඩ වෙනවා. எங்க சரீரம் வியாதிப்படும். ණය අපේ බ්ලඩ් ප්‍රෙෂර් එක වැඩි කරයි. கடனானது நமக்கு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். අද ඔක්කොම කියලා බ්ලඩ් ප්‍රෙෂර් බලන්න. இன்று எல்லாரும் போயிட்டு இரத்த அழுத்தத்தை பாருங்க. කොච්චරක් වැඩි වෙලා තියෙනවද? එච්චර ඕලන් ණය තියෙනවා. எந்த அளவுக்கு அதிகரித்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு கடனும் இருக்கிறது. මම මෙවුවා බයිබලේ නොවේ කතා කරන්නේ. இவையெல்லாம் நான் வேதத்தில் இருந்தல்ல பேசுவது. මගේ ජීවිතයයි බයිබලයි. என் வாழ்க்கையும்
பைபிளும். වෙනවාසේගේ මව නිදහස් කළා. தேவன் அதிலிருந்து நீ விடுதலை ஆக்கினார். ඔබ එළියට එන්න ඕනේ. நீங்களும் வெளியே வர வேண்டும். ඔබ එළියට එන්න ඕනේ. நீங்க வெளியே வரணும். ෆුල් ස්ටොප් තියන්න. அதுக்கு புல் ஸ்டாப் வையுங்கள். ණය වලට ෆුල් ස්ටොප් දෙන්න. கடன்களுக்கு புல் ஸ்டாப் வையுங்கள். ඒ ණය ටික කොහොමද ඉවර කරන්නේ? இந்த கடனை எப்படி தீர்ப்பது? මම පස්වෙනි සතියේ කියලා දෙනවා. நான் 5வது வாரத்திலே சொல்லிக் මොකද கொடுப்பேன். අද ඔබට බයක් ඇති වෙන්න ඕනේ. ஆனால் இன்று இதை குறித்து உங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட வேண்டும். ප්‍රශ්න වලට මේ ණය තමයි හේතුව. அநேக பிரச்சனைக்கு காரணமே இந்த கடன் தான். ණය ඔබගේ ශරීරය මලානික වෙන්න තබයි. கடனானது உங்கள் சரீரத்தை சோர்வடைய வைக்கும். සමහර පවුල් වල සිල- ලක්ෂ 2ක් ලක්ෂ 3ක් පොලි ගෙවනවා. சில குடும்பங்களை கவனித்தால் 2-3 லட்சம் வட்டி கட்டுகிறார்கள். පුරුෂයා පඩි ගන්නවා. கணவன் சம்பளத்தை எடுக்கிறார். එතන මිනිහා කියලා ඉන්නවා සල්ලි ගන්න. அந்த இடத்துல மனிதன் போய் நிற்கிறான் அந்த பணத்தை எடுக்க, පොලිය ගන්න. வட்டி எடுக்க. වයිෆ් වැඩට යන තැනේ வைஃப் வேலை செய்யற இடத்துல එයාගේ වයිෆ් යනවා සල්ලි ගන්න. தன்னுடைய மனைவி போகிறார் பணம் எடுக்க. මම මේක බොරුනවයි நான் இது කියන්නේ. பொய் அல்ல சொல்வது. බයිබලේ තියලා කියන්නේ. இந்த வேதத்தை வச்சு சொல்றேன். මාගාව මේම ඇවිල්ලා අය ඇවිල්ලා තියෙනවා. இப்படிப்பட்டவர்கள் என்னை சந்திக்க දැන් උන්ට வந்திருக்கிறார்கள். අම්බ කරලා වැඩක් නැහැ. இப்பொழுது அவர்கள் சம்பாதித்த வேலையில එපා වීමක් තියන්නේ. ஒரு வெறுப்பு உண்டாகி අම්බ இருக்கிறது. කරන්න කැමතිත් නැහැ. சம்பாதிக்க விருப்பமும் இல்லை. හැබැයි අම්බ කරන්නතොත් බෑ. ஆனால் சம்பாதிக்காமலும் முடியாது. ණය கடன் ඔබගේ සනීප නැති කරයි. உங்கள் சுகத்தை இல்லாமலாக்கும். පස්වෙනි එක 5வது දේව සේවය ඩැමේජ් කරයි, හානි කරයි. தேவனுடைய ஊழியத்தை பாதிக்கும். මම අද කෙනෙක්ට කිව්වා ණය නිසා තමයි මේ ප්‍රශ්න, වෙන දේවල් නොවේ. நான் இன்று ஒருவருக்கு சொன்னேன் கடன்னால தான் இந்த பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. හොඳට යාක්ෂා කරනවා. நன்றாக ஜெபிக்கிறார், හොඳට නිරාග ඉන්නවා. நன்றாக உபவாசமாக හොඳට இருக்கிறார், අන්‍ය භාෂා කතා කරනවා. நன்றாக அந்நிய பாஷை பேசுகிறார். හැබැයි ණය. ஆனால் கடன். මේ ණයට හේතුව මොනවාද? இந்த கடனுக்கு காரணம் என்ன? මනි මැනේජ්මන්ට් දන්නේ නැති නිසා. பணத்தை சரியாக கையாளாது தெரியாதனால. ඒවා පස්වෙනි සතේ කියලා දෙනවා. அவைகளை 5வது வாரம் சொல்லி தருகிறேன். ණය සේවය නැති කරයි. கடன் ஊழியத்தை பாதிக்கும். නමස්කාරේ ඉන්න පුළුවන්. ஆராதனையில இருக்கலாம், නමුත් සිත තියෙන්නේ ණයේ. ஆனால் மனமோ இருப்பது ද கடனிலே. වර්ෂිප් එකේ ඉන්නවා. நல்ல வேர்ஷிப்ல இருக்கிறார், හැබැයි සිත තියෙන්නේ ණයේ. ஆனால் மனம் இருப்பது கடனிலே. බයිබලේ කියනවා. வேதத்தை வாசிக்கிறார், නමුත් ඔළුව යන්නේ ණයට. ஆனால் தலை போவதோ கடனுக்கு. දෙවියන් වහන්සේ සමාදානයක් දෙන්න කැමති. தேவன் சமாதானத்தை கொடுக்க விருப்பம், නමුත් ණය ஆனால் கடன் ඒ සමාදාන නැති කරනවා. அந்த சமாதானத்தை இல்லாமல் ஆக்கும். සමාදානය නැති වෙනවා. சமாதானம் ණය இழக்கப்படுகிறது. ඇවිල්ලා එක වාලා දානවා. கடன் வந்து அதை மூடி போடுகிறது. ණය අපේ ජීවිත නැති කරයි. கடன் நம் வாழ்க்கையை அழிக்கும். ණය මාව නැති කරයි, මගේ සේවය නැති කරයි. என் கடன் என்னை அழிக்கும், என் ஊழியத்தையும் அழிக்கும். අද යේසුස්ගේ නාමයෙන් இன்று இயேசுவின் நாமத்தில் ඔබ සැමදෙනා නිදහස් කරනවා. நான் உங்கள் அனைவரையும் යේසුස්ගේ விடுதலையாக்குகிறேன். බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமுள்ள දේව நாமத்தில் සේවය, தேவ ஊழியம், දේව සභාව, தேவ சபை, දේව ආලේපය தேவ அபிஷேகம் ඔබගේ ජීවිතේ உங்கள் வாழ்க்கையிலே බලවන්ත ලෙස ක්‍රියා කරන්න මා ආශිර්වාද மிக කරනවා. வல்லமையாய் கிரிகை செய்ய நான் இயேசுவின் ஆசீர்வதிக்கிறேன். நாமமே. இயேசுவின் நாமத்தில் ඉදිරියට යන්නට දෙවෙන අසුපකාර இன்று முதல் முன்னோக்கி செல்ல தேவன் உதவி செய்வாராக. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මුළු සිතින් නිදහස්. முழு இதயத்தோடு விடுதலை. අනාගත වක්තුරිගේ පවුල ණය වුණා. தீர்க்கதரிசி ඉවස ණය වුණා. தீர்க்கதரிசியின் வீடு கடன் பட்டது. අනාගත වක්තු ණය වුණා. தீர்க்கதரிசி கடன் பட்டான். අනාගත වක්තුගේ පුත්‍රයෙක් தீர்க்கதரிசியின் புத்திரன் පොරවක් ණයට ගෙනාවා. ஒரு கோடாரியை கடனுக்கு எடுத்தான். අන්තිම පොරව නැති වුණා. கடைசியிலே இந்த கோடாரி காணாமல் ඔව් போனது. කෑ ගන්නවා. அவன் கதறுகிறான். මම ණයට ගත්තේ. கடனுக்கு தான் அதை எடுத்தான். කවුද කෑ ගන්නේ? யார் கத்துவது? අනාගත වක්තු. தீர்க்கதரிசி. ණය වෙනයි, සේවය වෙනයි. கடன் வேறு, ஊழியம் வேறு. ණයට වැටුණත් கடனிலே விழுந்தால் ඔබ සම්පූර්ණ වාල්ලෙක් වෙනවා. நீங்கள் முழுமையாய் ஒரு அடிமைதான். පාස්ටර් කෙනෙකුත් වාල්ලෙක් වේ. ஒரு பாஸ்டர் கூட அடிமையாவான். හැම කෙනා වාල්ලෙක්. எல்லோரும் அடிமையாவார்கள். ඔබ ණයෙන් එළියට එන්න අවශ්‍යයි. நீங்கள் கடனிலிருந்து வெளியே வர வேண்டும். සඳල උනා ප්‍රශංසා කරමු. நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். මම කැමතිම අද 10 ඉවර කළ දාන්න. இன்று நான் விருப்பப்படுகிறேன் 10ஐ முடித்து விட. 6 වෙනි එක. 6வது සාක්ෂිය නැති වෙයි. சாட்சி கெடுக்கப்படும். සාක්ෂි නැති වෙයි. நம் சாட்சி கெடுக்கப்படும். ණය අරන් ණය අගට දීගෙන යන මනුස්සයාගේ සාක්ෂිය ප්‍රශ්නයක් නැහැ. கடன் எடுத்து கடனை சரியாய் செலுத்தினுடைய மனுஷனுடைய சாட்சி பிரச்சனை இல்லை. හැබැයි ණය අරන් දුන්නේ නැත්නම්
ஆனால் கடன் எடுத்து கொடுக்காவிட்டால் එයා කෑගයි அவர் கத்துவார், දාදෙන්ට කියයි 10 பேருக்கு சொல்லுவார். ඊට පස්සේ කොයිද සාක්ෂි அதன் பின்பு எங்க சாட்சி? දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි කියලා අනිතයට කොහොමද යාක්ෂා කරන්නේ மற்றவர்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எப்படி දෙවියන් ஜெபிக்க? වහන්සේ සියල්ල සපයයි කියලා කොහොමද කියන්නේ தேவன் சகலத்தையும் சந்திப்பார் என்று எப்படி சொல்லலாம்? තව කෙනෙක්ට කියලා කොහොමද කියන්නේ වා සභාවට එන ලොකු ආශිර්වාද දෙවියන් වහන්සේ දෙයි இன்னொருவருக்கு எப்படி சொல்ல முடியும்? நீங்க சபைக்கு வாரீங்க, பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார் என்று. එයාට ඒ කෙනෙක් කියයි මෙයා මගේ සල්ලි එකක් තාම දුන්නේ නැහැ කියලා சொன்னவருக்கு இன்னொருவர் சொல்வார், இவர்தான் எனக்கு பணம் எடுத்து இன்னும் அவர் கொடுக்காதவராயிருக்கிறார் என்று. රෝම 13:8 සඳහන් කළ දෙනවා ரோமர் 13:8 சொல்லுகிறது, එකිනෙකාට ප්‍රේම වීම මිස අන් කිසිවක් ගැන කිසිවෙකුට ණයව නොසිටින්න. අන් කිසිවක් ගැන කිසිවෙකුට ණයව නොසිටින්න ஒருவனிடத்தில் ஒருவன் அன்பு கூறுகிற கடனே அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனும் கடன்படாதிருங்கள். ஒன்றிலும் අන් කිසිවෙකුට ණයව නොසිටින්න மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். ඒක ආක්ෂාවක් அது ஒரு கட்டளை. සමහරට පුරුදු දෙනවා சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, මේ රුපියල් 1000ක්ද දෙන්නකො මම ඊට දෙන්නම් நீங்க ஒரு 1000 ரூபாய் தாங்களே நாளைக்கு தரேன். ඊට පස්සේ ඒකත් ඉල්ලන්න එපා இனிமேல் அதை கூட கேட்க வேணாம். ඒක නැතුව ඉල්ලන්න නැතුව ජීවත් වෙන්න அதை கேட்காமலே வாழுங்கள். ඒක ඇදලිවන්තේ කියපු වෙලාවට ඒ සල්ලි නැවත දුන්නේ නැත්තම් ஒரு விசுவாசி சொன்ன நேரத்துக்கு அந்த பணத்தை கொடுக்காவிட்டால், එක පාස්ටර් කෙනෙක් කියපු වෙලාවේ සල්ලි දුන්නේ නැත්ත නැවත ஒரு பாஸ்டர் கொடுக்க வேண்டிய நாளிலே அந்த பணத்தை திரும்ப கொடுக்காவிட்டால் කිතුණු සාක්ෂි නැති වෙනවා கிறிஸ்தவ சாட்சி இல்லாமல் போகும். මම උඟාක් ඇඩ කියලා තියෙනවා நான் அநேகருக்கு சொல்லி இருக்கிறேன், ණයට ඔබ අරන් දිනයක් කියලා තියෙනවා නම් දෙන්න ඕනේ දවස දෙන්න ඕනේ නැත්නම් ඇඟිල කපලාගේ දෙන්න ඕනේ கடனை எடுத்து அந்த கடனை தருவேன் என்கிற ஒரு நாளை நியமித்து நீ சொல்லி இருந்தால் கொடுக்கிற நாளிலே நீ கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் உன் கை விரலையாவது வெட்டி கொடுக்க வேண்டும் என்று. අත්වෙන එක 7வது, අනාගතේ තියෙන ආශිර්වාදවල් ප්‍රමාද වේ எதிர்காலத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் ඔබ தாமதமாகும். ණයෙන් ඉන්නවනම් நீங்கள் கடனோடு இருப்பீர்கள் ඔබට என்றால் දැන් හෙට ලැබෙන්න ඕන ආශිර්වාදය உங்களுக்கு நாளை கிடைக்க வேண்டிய ලබන ஆசீர்வாதம், සතියේ ලැබෙන ආශිර්වාදය வருகிற கிழமை கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், තවත් ප්‍රමාද වේ அவைகள் இன்னும் தாமதமாகும். ඒ කොහමද அது எப்படி? අද පඩිය ලැබෙනවා இன்று சம்பளம் கிடைக்கிறது, ණය නිසා கடனினாலே අර පොලිය ගෙවනවා அந்த வட்டியை ඒ கட்டப்படுகிறது. ණය අරන් அந்த கடனை எடுத்து ජීවිත ඉස්සරහට බෑ வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல முடியாது. ඒ සල්ලි පඩිය අරන් அந்த சம்பளத்தை எடுத்து එකතු කරලා ඉන්වෙස්ට් කරලා அதை சேர்த்து சேமித்து ඒකේ මුදලිඩි සේද அதை முதலீடு செய்து ඒකෙන් ඉස්සරහට යන්න බෑ වාහනයක් ගන්න බෑ அதிலே முன்னோக்கி போகவும் முடியாது, முன்னேறவும் முடியாது, வாகனத்தை எடுக்க முடியாது. ஏன்? මොනාරි සල්ලි ලැබුණත් ஏதாவது பணம் கிடைத்தால் අපි ආ ණය ටිකම තමයි දෙයිගෙන ඉන්නේ நாங்க அந்த கடனை தான் கொடுத்து கொண்டே இருப்போம். මේ නිසා இதனாலே ඉතුරු වීමක් නැහැ ஒரு ඉතුරු කිරීමක් නැහැ சேமிப்பில்லை, ආයෝජනයක් නැහැ முதலீடு இல்லை. අලුත් අවස්ථාවක් ආවත් புதிய வாய்ப்புகள் வந்தால் කරන්න බෑ செய்ய முடியாது. ඇයි ஏன்? මේ සල්ලි මෙතන දෙන්න ඕනේ இந்த பணத்தை இங்க கொடுக்கணும். මට එහෙම මොකක් වෙලා තියෙනවා எனக்கு அப்படி நிறைய நடந்திருக்கு. හොඳ බිස්නස් ඇවිල්ලා ඇති நல்ல பிசினஸ் வந்திருக்கும், අතේ සල්ලි තියෙනවා கையில பணம் இருக்கு, නමුත් ඒකට දාන්න බෑ ஆனா அதுக்கு போட முடியாது. ඇයි මේ ණය ඉවර වෙන්න ඕනේ ஏன் இந்த கடன் தீர வேண்டும்? අලුත් අවස්ථාවල් අපිට නැති වෙයි புதிய வாய்ப்புகள் நாம் ඒ නිසා මේ இழக்கப்படுகிறது. ණය ඔක්කොම ඉවර කළා எனவே இந்த கடன் எல்லாம் தீர்த்து ඔබ නිදහස් වෙලා ඉන්න நீங்கள் விடுதலையோடு இருங்கள். වෙනවාස අලුත් අවස්ථාවල් ඔබට ලබා දෙයි தேவன் புதிய வாய்ப்புகளை கொடுப்பார். ඉස්සලා ණය ඉවර කරන වැඩට බයින්න முதலாவது கடனை தீர்க்கக்கூடிய வேலைக்கு இறங்குங்கள், ණය ටික ඉවර කරන්න கடன்களை முடித்து விடுங்கள். ණයක් නැතුව ඔබ එක දවසක් ජීවිත බලන්න ඒක ලොකු සතුටුදායක ජීවිතයක් கடனே වෙයි இல்லாமல் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள், அது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். අටවෙනි එක 8வது காரியம், බය සහ බලාපොරොත්තු නැතිකම ඇති කරයි பயமும் අවනම්බිකය அவநம்பிக்கையும் உண்டாக்கும். බය ඇති වෙයි பயம் உண்டாகும், ණයවම ඊට පස්සේ බලාපොරොත්තුවක් නැති වෙයි அதன் கடன் வந்தது இனிமேல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். ණයෙන් ඉන්න උඟාක් දෙනෙක් මෙහෙම කියයි கடனா இருக்கிற நிறைய பேர் இப்படி சொல்வார்கள், මගේ ජීවිත නම් ඊට පස්සේ උඩට එන්නේ නැහැ වෙනස් වෙන්නේ නැහැ என் வாழ்க்கை இனிமே மேல வரவே வராது, மாறவும் செய்யாது. ඒක දෙවියන් වහන්සේගේ අන්න නොවේ ඒක මලානි කණක් அது தேவனிடத்தில் வந்த குரல் அல்ல, இது சோர்வின் குரல். බලාපොරොත්තුව නැති වෙනවා நம்பிக்கை அற்று போகிறது. සාතාන් பிசாசு බලාපොරොත්තු නැතිකම වපුරනවා நம்பிக்கை அற்ற தன்மையை
விதைக்கிறான். ඇයි ණයවම ඔබට ඉස්සරහට එන්න බෑ කියලා එනවා. ஏனென்றால் கடன் வந்ததுமே உங்களால் முன்னேற முடியாது என்கிற எண்ணம் வந்து අද விடுகிறது. මේ දේමෙන් පස්සුව இன்று இந்த கூட்டத்துக்கு මම பின்பு ණය ටික ඉවර කරන්න ඕනේ. நான் கடன்களை தீர்க்க வேண்டும். ඒක තමයි ඔබගේ ලයිෆ් වෙන්න ඕනේ. அதுதான் உங்கள் வாழ்க்கையா இருக்கணும். අලුතෙන් ඇඳුමක් ගන්න එක නෙවෙයි. ஒரு புதிதாய் ஒரு உடுப்பெடுப்பதல்ல, සපත්තුවක් ගන්න එක නෙවෙයි. சப்பாத்தெடுப்பதல்ல. ඉස්සලා මම ණය ඉවර කරනවා. முதலாவது நான் கடனை ඉස්සලා தீர்ப்பேன். ඒව ටික ඉවර කරනවා. முதலாவது அவைகளை தீர்த்து விடுங்கள். මොනාරි දෙයක් කාලා මම මේක ඉවර කළා දානවා. ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு இந்த கடனை தீர்த்து விடுவேன். දෙවියන් වහන්සේ තමයි කිව්වේ. தேவன் அப்படிச்சோன்னு சொன்னார். එලිසා කිව්වා எலிசா சொன்னான், ඉස් භාජන අරගෙන ගේ ඇතුළට යන්න. வெறும் பாத்திரங்களை எடுத்து வீட்டுக்குள்ளே போங்கள், දොර වහගන්න. கதவை மூடுங்கள், ටික දවස් වහගන්න ඔක්කොම. கொஞ்ச நாட்கள் மூடி இருங்கள், shopping ටික වහලා දාන්න. ஷாப்பிங்களை விட்டு விடுங்கள், සමහර දේවල් වහලා දාන්න. ஒரு சில காரியங்களை பூட்டி விடுங்கள், ඇතුළේ ඉන්න. உள்ளே இருங்கள். ණය ඉවර කරන වැඩ කරන්න. கடனை தீர்க்கிற வேலையை ණය செய்யுங்கள். ඉවර කරන වැඩ කරන්න. கடனை தீர்க்கிற வேலையை செய்யுங்கள். ඒක ඉවර කළා. அதை முடித்து விட்டு එලිසා කියනවා எலிசா சொல்லுகிறான், ඉතුරු එක හොඳ ජීවිතයක් ජීවත්. மிகுதிலே நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ. වාසේ ජීවිත ඔබට ලබා දෙයි. அந்த வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். 2026 ඉවර වෙන්න ඉස්සලා මේ සභාවේ හැම කෙනාට ඒ ජීවිත මගේ දිවෙන ආස ලබා දෙයි. 2026 முடிவடைக்க முன்பதாகவே இங்க இருக்கிற எல்லோருக்குமே அந்த வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை செய்வார். ස්වාමීන් වහන්සේගේ කරන්චන தேவன் அதை செய்வார். 2026 වෙන්න කලින් முடிவடைக்க முன்பதாக යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඔක්තෝබර් මාසේ அக்டோபர் மாதத்திலே පළවෙනි සතියේ முதல் வாரத்திலே දෙවෙනි සතියේ இரண்டாவது வாரத்திலே තුන්වෙනි සතියේ மூன்றாவது வாரத்திலே හතරවෙනි සතියේ நான்காவது வாரத்திலே හැම සතියක් පාසා ஒவ்வொரு வார நாட்களிலுமே දෙවියන් වහන්සේ ණයවල් ඉවර කළා දායි. தேவன் கடன்களை தீர்த்து விடுவார். වහන්සේ ණය නැති කරලා දායි. தேவன் கடனை இல்லாமல் ඔබ ஆக்குவார். තීරණයක් ගන්න. நீங்கள் தீர்மானிங்கள். දෙවියන් වහන්සේ ආස්කම් කරයි. தேவன் அற்புதங்களை செய்வார். ඒනම් ඔයා ඇතුළට යන්න ඕනේ. அப்படி என்றால் நீ உள்ளே போக வேண்டும். ණය ගන්න ඇතුළට යන්න ඕනේ. கடன் எடுக்காமல் உள்ளே போக දෙවියන් வேண்டும். වහන්සේ ආස්කම් කරයි. தேவன் அற்புதம் செய்வார். එන ඔයා දොර වහන්න ඕනේ. அப்படி என்றால் நீ கதவை பூட்ட வேண்டும். දෙවියන් වහන්සේ ආස්කම් කරයි. தேவன் அற்புதம் செய்வார். ඔයා ටිකක් නැමිලා. நீங்க கொஞ்சம் குனிந்து, ඔයා ටිකක් නැමිලා. நீ கொஞ்சம் குனிந்து, ඔයා ටිකක් නැමිලා. நீ கொஞ்சம் குனிந்து, වාචනවලද වැඩ කරන්න ඕනේ. நீ பாத்திரங்களுக்கு வேலை செய்ய வேண்டும். වාචනවලද වැඩ කරන්න. நீ பாத்திரங்களுக்கு வேலை ඔයා செய். විතරක් නෙවෙයි. நீ மாத்திரமல்ல, ඔයාගේ පවුල, உன் குடும்பம், ඔයාගේ භාර්යා, உன் மனைவி, ඔයාගේ දරුවා, உன் பிள்ளைகள், ඔයාගේ පුරුෂයා, உன் கணவன் ඔක්කොම ඇතුළේ කියන වැඩ කරන්න. எல்லாம் உள்ளே இருந்து வேலை செய்யுங்கள். ටිකක් කල් වහලා දාන්න. கொஞ்ச நாள் பூட்டி விடுங்கள். ඔයාගේ සතුට වහලා දාන්න. உங்க சந்தோஷத்தை பூட்டி விடுங்க. ආමේන්. ஆமென். වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். නවවෙනි එක. 9வது காரியம், ණය கடன் ඔබගේ දරුවන්ගේ ජීවිතය නාස්තිකයි. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். දෙවෙනි රාජාවලේ අතර එකේ සඳහන් කරලා තියෙනවා. 2 ராஜாக்கள் 4:1 கூறப்படுகிறது. අනාගතවතුගේ භාර්යාව වෙලා එලිසාට කියනවා தீர்க்கதரிசியின் மனைவி வந்து எலிசாவுக்கு சொல்கிறார், ඔබගේ දාසයා උඹ දඩියනගෙන් පුරුෂ නිරඳ පොනා. ඔබගේ දාසා දේව බයත් මනුෂ්‍යයා. உம்முடைய அடியான் தேவ பயமுள்ள மனுஷன். ඔක්කොම කියන්නේ දේව බය. சொல்லுங்கள், தேவ பயம். හොඳ දේව බය තියෙන මනුෂ්‍යයා මැරුණා. நல்ல தேவ பயமுள்ள மனுஷன் மரித்து விட்டான். දැන් ණය දුන්න අය இப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் මගේ දරුවන් දෙන්න උස්සගෙන යන්න යනවා. என்னுடைய 2 பிள்ளைகளை தூக்கி கொண்டு போக போகிறார்கள். කවුද ණය උනේ? யார் கடன் பட்டது? දේව බය තියෙන මනුෂ්‍යයා. தேவ பயமுள்ள மனுஷன். ඒකයි මම කියේ ණය වෙනයි සේවය වෙනයි කියලා. அதனால தான் நான் சொன்னேன் கடன் வேறு ஊழியம் வேறு என்று. දැන් ළමයි දෙන්න උස්සලා ගියා මොනවද වෙන්නේ? இப்பொழுது 2 பிள்ளைகளை தூக்கி போனா என்ன நடக்கும்? ඔක්කොම කතා කරයි. எல்லாம் பேசுவாங்க. හොඳ සේවයක් කරපෑ මොනවද උනේ? நல்ல ஊழியம் செய்தவர் தானே, என்ன நடந்தது இவங்களுக்கு? දරුවන්ගේ ජීවිතේ නානයක් වෙයි. பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும். දරුවන්ට ඉගෙනවීම දෙන්න බැරි වෙයි. பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க முடியாமல் போகும். දරුවන්ගේ අත්දැකීම් සහ ප්‍රඥා වැඩි කරන්න බැරි වෙයි. பிள்ளைகளுடைய அனுபவத்தையும் ஞானத்தையும் அதிகரித்துக் கொள்ள முடியாமல் போகும். දරුවන් අනිත් දරුවන්ව බලන වෙලාවේ තමන්ව පල්ලයට දායි. பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் தங்களையே தாழ்த்திக் கொள்வார்கள். එනිසා ණය නිසා දෙමව්පියන් විතරක් නෙවෙයි දරුවන්ගේ ජීවිතයට හානි සිදු වෙයි. கடனின் நிமித்தம் பெற்றோர்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அது பாதிக்கும். දරුවන්ගේ සතුට නැති වෙනවා. பிள்ளைகளுடைய சந்தோஷம் இழக்கப்படும். ඔවුන්ට අවශ්‍ය කාලේ ඔවුන්ගේ සතුට තියෙන්න ඕනේ. அவர்களுக்கு எந்த காலத்திலே சந்தோஷம் தேவையோ அந்த காலத்திலே அந்த சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கணும். ආච්චිලා වුණාම මුරුක්කු දීලා වැඩක් නැහැනේ. வயது சென்றதும் முறுக்கு கொடுத்து சரி வராதே. පැහැදිලි? உங்களுக்கு தெளிவா?
ආච්චිලවනාව මුරුක්කු දීලා හරියන්නේ නැහැ. ஆட்சியானதும் வயசு போனதும் முறுக்கு கொடுத்து சரி வராது. දත් තියෙන කාලේ ඒව දෙන්න අවශ්‍යයි. பல் இருக்கும் காலத்திலேயே அவைகளை கொடுக்க ඒව வேண்டும். දෙන්න බැරි වෙනවා. அவைகள் கொடுக்க முடியாமல் போகும். ඇයි? ஏன்? ඒගොල්ලන් දැන් බයෙන් ජීවත් වෙන ළමයි. இப்பொழுது அவர்கள் பயத்திலே வாழுகிற பிள்ளைகள். දරුවන්ගේ ඉගෙනවීම සහ අනාගතේ නැති වෙනවා. பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படும். ඒගොල්ලන්ගේ ලයිෆ් එක අප් වෙන්නේ නැහැ. அவருடைய வாழ்க்கை மேலோங்கி வராது. ඒ නිසා ඒගොල්ලන්ට අය ලයිෆ් මෞත්තම ජීවිතයක් ලැබෙන්නේ නැහැ. எனவே அவர்களுக்கு உன்னத வாழ்க்கை கிடைக்காது. ඔවුන්ට මුඩුක්කේ තමයි හම්බ වෙන්නේ. அவர்களுக்கு கிடைப்பது ஒரு முடுக்கு தான். ඇයි ඔබ අප්ග්‍රේඩ් උන්නේ නැහැ? ஏன் அவர்கள் அப்கிரேட் ஆகவில்லை? ඒ නිසා ඔබ වගේ ඒ අයත් ජීවත් වෙයි. எனவே உங்களைப் போலவே அவர்களும் வாழ்வார்கள். 10 අන්තිම 10வது கடைசி දෙවියන් වහන්සේගේ සම්පූර්ණ සැලැස්මෙන් ඔබ ඉවත් වෙයි. தேவனுடைய பரிபூரண திட்டத்தில் இருந்து நீங்கள் விலகி போவீர்கள். තිසයි තිරඹුවීர்கள். තිසයි දෙවියන් තිරඹු. වහන්සේගේ සම්පූර්ණ සැලැස්මේ දිශාව වෙනස් වෙයි. தேவனுடைய பரிபூரண திட்டத்தில் இருந்து திசை திரும்புவீர்கள். දැන් මාව දෙවියන් වහන්සේ මේව පාවිච්චි කරන්න හිතනවා. இப்பொழுது தேவன் என்னை இப்படி பாவிக்க நினைக்கிறார். ණයක් ආවම ஒரு கடன் வந்ததும் ඒ දිශාවේ යන්න බෑ. அந்த திசையிலே போக முடியாது. වෙන පැත්තට යනවා. வேறு திசைக்கு போகிறோம். එරේමියා 29:11 සඳහන් කළ දෙනවා. எரேமியா 29:11 கூறப்படுகிறது, මා විසින් ඔබ සැමගෙන කරන යෝජනා මමම දනිමි. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். මම සමහර දේවල් වාගෙන හිතලා තියෙනවා. நான் ஒரு சில காரியங்கள் உன்னை குறித்து நினைத்திருக்கிறேன். මම සිතපු දේ මේකයි. நான் நினைத்த காரியம் இதுதான். මේ වගේ ප්ලෑන් එකක් තබා තිබෙනවා. உங்களுக்கென்று நான் இப்படியான பிளான் ලංකාව வைத்திருக்கிறேன். ආව මේම කරන්නවා. இலங்கையிலே உன்னை இப்படியாய் வைக்கப் போகிறேன். දෙවෙනස් හොඳ සැලසුම් තබලා තියෙනවා. தேவன் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். මොහොත ඔළුවට වඩා ඔළුවට උඩින් ණය. ஆனால் தலைக்கு மேலே கடன். දේව සේවයෙන්, தேவ ஊழியத்திலிருந்து, දෙවියන් වහන්සේගේ කැඳවීමෙන්, தேவனுடைய அழைப்பிலிருந்து, මනුෂ්‍යයට උදව් කිරීමෙන්, மனிதனுக்கு உதவி செய்வதிலே, ඇදහිල්ලේ වර්ධනය விசுவாசத்தின் வளர்ச்சியிலிருந்து අපි සම්පූර්ණයෙන්ම අනිත් පැත්තට යනවා. நாங்கள் முழுமையாய் திசை மாறி දැන් අපි போகிறோம். මිනිසුන්ට උදව් කරන්නේ නැහැ. இப்பொழுது நாங்கள் மனிதருக்கு உதவி செய்வதில்லை. සේවයක් ඉතා බලෙන් ආලේපෙන් කරන්නේ නැහැ. ஒரு ஊழியத்தை கூட மிக அபிஷேகத்தோடு வல்லமையாய் செய்வதில்லை. ඇදහිල්ලක් ඇති වෙන්නේ නැහැ. ஒரு விசுவாசம் உண்டாகாது. දෙවෙනස් සැලසුම නැති වෙනවා. தேவனுடைய திட்டம் இல்லாமல் போகிறது. පළවෙනි එක முதலாவது, අපේ නිදහස නැති වෙනවා. நம்முடைய சுதந்திரம் பறிபோகும். දෙක අපේ මනසේ සැනසීම නැති වෙනවා. இரண்டாவது, மன அமைதி இல்லாமல் போய்விடும். තුන පවුලේ සම්බන්ධකම කැඩී යනවා. மூன்றாவது, குடும்ப உறவு உடைக்கப்படும். හතර සර්ග සුවේ නැති වෙනවා. நான்காவது, உடல் சுகம் இல்லாமல் போய்விடும். ණය கடன் සේවය දුර්වල කරයි. ஊழியத்தை பலவீனப்படுத்தும். ණය කිතුණු සාක්ෂි නැති කරයි. கடன் கிறிஸ்தவ சாட்சியை இழக்க பண்ணும். ණය අනාගතයේ ආශිර්වාදේ ප්‍රමාද කරයි. கடன் எதிர்கால ஆசீர்வாதத்தை தாமதமடைய செய்யும். බය සහ බලාපොරොත්තු නැතිකම ඇති කරයි. பயமும் நம்பிக்கையற்ற தன்மையும் உண்டாகும். දරුවන්ගේ අනාගතය නැති වෙයි. பிள்ளைகளுடைய எதிர்காலம் இழக்கப்படும். දෙවියන් වහන්සේගේ සැලැස්මෙන් ඔබගේ දිශාව වෙනස් වෙයි. தேவனுடைய திட்டத்திலிருந்து உங்கள் திசை மாறி போகும். මම වැදගත් ප්‍රශ්නයක් අහන්නම්. நான் ஒரு முக்கிய கேள்வியை கேட்கிறேன். අද ඔබගේ ජීවිතයේ අධිකව තිබෙන්නේ ණයද දේව සමාදානයද? இன்று உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக இருப்பது கடனா தேவ சமாதானமா? අද ඔබගේ ජීවිතයේ ඉතා අධිකව තිබෙන්නේ ණයද නැත්නම් දේව සමාදානද? இன்று உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக இருப்பது கடனா இல்லாவிட்டால் தேவ சமாதானமா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසේ මැරුණේ අපේ පව් වලට පමණක් නෙවෙයි. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல. උන්වහන්සේ කුරුසේ ඉස්සුවේ அவர் சிலுவையை சுமந்தது අපේ පාපය පමණක් නෙවෙයි. எங்கள் பாவத்தை மாத்திரமல்ல, උන්වහන්සේ අපේ බාරත් ඉස්සුවා. நம்முடைய பாரத்தையும் அவர் சுமந்தார். අද ඔබ මොන බාරක් උස්සගෙන ඉන්නවද? இன்று நீங்கள் எந்த பாரத்தை சுமக்கிறீர்கள்? ඒක ණය බාරක් වෙන්න පුළුවන්. அது கடன் பாரமாக இருக்கலாம். කනස්සල්ලේ බාරක් වෙන්න පුළුවන්. அது கவலையின் பாரமாக බයේ இருக்கலாம். ණයක් බාරක් වෙන්න පුළුවන්. பயம் என்கிற பாரமாயும் இருக்கலாம். අද යේසුස් දෙස බලන්න. இன்று இயேசுவை நோக்கி பாருங்கள். උන්වහන්සේ සියලු දෙනාව නිදහස් කරයි. அவர் எல்லோரையும் விடுதலை ஆக்குவார். සියලු දෙනාව නිදහස් කරයි. உங்கள் எல்லோரையும்
எல்லோரையும் விடுதலையாக்குவார். හැබැයි ඔබ තීරණයක් ගන්න ඕනේ. ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ඔයාගේ ණය ඉවර වෙන්න ඕන නම් உங்கள் கடன் தீர வேண்டும் என்றால் ඔබ ගේ ඇතුළට යන්න ඕනේ. நீங்கள் வீட்டுக்குள்ளே போக දොර வேண்டும், වහන්න ඕනේ. கதவை பூட்ட வேண்டும், වැඩ කරන්න ඕනේ. வேலை செய்ய வேண்டும், වැඩ කරන්න ඕනේ. வேலை செய்ய வேண்டும். ඕ සෙනිකෝ දෙවිනාස මේක ඔබ නිදහස් කරයි. மிக சீக்கிரமாய் இதிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை යේසුස්ගේ கொடுப்பார். නාමයේ இயேசுவின் ඔගස්ට් நாமத்தில் මාසේ පළවෙනි සතියේ උඹා දිනක ණය ඉවර වේ. ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே அநேகருடைய கடன்கள் දෙවෙනි සතියේ தீரப்போகிறது. උඹා ණය ඉවර වේ. இரண்டாவது வாரத்திலே அநேகருடைய கடன் ඔගස්ට් தீரும். මාසේ ණය වල ඉවර වේ. ஆகஸ்ட் மாதத்தின் கடன்கள் හැම தீரும். මාසෙම දවස් ණය ඉවර කරයි. ஒவ்வொரு மாதத்திலும் கடன்கள் தேவன் தீர்ப்பார். ණය නැති ජීවිත ජීවත්. நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை ඇති වෙන්න வாழ்வீர்கள். ඕනේ. ஒரு பயம் ஏற்பட வேண்டும். මම ණය ගන්නෑ. நான் கடன் எடுக்க மாட்டேன், මේකේ එළියට நான் இதிலிருந்து வெளியே வருவேன் என்று. සමද නැගිටේ තියෙන එක. நாம் அனைவரும் எழுந்து அந்த தீர்மானத்துக்குள்ளே வருவோம். ණය නැති ජීවිත ජීවත් වෙන්න. இந்த கடன் இல்லாத வாழ்க்கை வாழ ඈත සුවා. கரங்களை உயர்த்தி පොඩි යාච්ඡාවක් කරන්න. ஒரு சிறிய ஜெபத்தை செய்யுங்கள். වෙනස් ඔබ නිදහස් කරයි. தேவன் உங்களை விடுதலையாக்குவார். අපගේ දෑත සුවා දේවාශ්‍රය ලබගමු. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் அந்யோன்யம் தேவாசிதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන්ගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් කරුණාව, සුද්ධාත්ම සහභාගීකම, දේව ආශිර්වාදය ඔබ සෑම දිනා සමග සදාකාලටම පැවතේවා. ආමේන්.